நண்பர்களுக்கு வணக்கம். இந்த பாட்காஸ்ட்டில் நான் ஒரு கதை சொல்ல போகிறேன். இந்த கதை வெஸ்ட் ஆஃப்ரிக்காவில் நடக்கு. வெஸ்ட் ஆஃப்ரிக்காவில் உள்ள எந்த ஒரு நாட்டிலையும் நடக்கக்கூடிய கதை தான் இது. அந்த நாட்டில் ஒரு பெருச்சாளி இருக்குது. அந்த பெருச்சாலியை அந்த ஊர் மக்கள் கட்டிங் கிராஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அது கட்டிங் கிராஸாக கூட இருக்கலாம். அந்த பெருச்சாலி என்ன பண்ணோம் அப்படின்னா, ஒரு வயக்காட்டுக்குள்ளே போயிடுச்சு அப்படின்னா, அந்த வயக்காட்டில் ஒரு சீனிக்கிழங்கு, வள்ளிக்கிழங்கு ஏதோ ஒன்று விதைச்சிருக்காங்க அப்படின்னா, 4 கிழங்கு இருக்குது அப்படின்னா ஒரு செடியில், அதில் 3 கிழங்கு தின்னுட்டு 1 மட்டும் விட்டுரும். ஏன் அப்படின்னா, அந்த விவசாயி எடுத்து வாழணும் அப்படின்றதுக்காக இல்லை, அது நாளை பின்ன சாப்பிட்றதுக்காக. அந்த ஊர் மக்களை இது படாத பாடுபடுத்துறதுனால அந்த ஊர் மக்கள் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, இந்த பெருச்சாலியை பார்க்குற நேரம் பூரா அதை கொன்று கறி வச்சு சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. கிழங்கு சரியாக கிடைக்காதனால பெருச்சாலி அவங்களோட ஸ்டேபிள் ஃபுட் ஆயிடுச்சு. இது அங்கே வந்த கதாநாயகனுக்கு லேட்டராக தான் தெரிய வருது, இதை எப்படியெல்லாம் இவங்க அடித்து கொள்கிறாங்க இல்லை பிடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அந்த ஊரில் நடுத்தர வர்க்கம் அப்படின்றதே கிடையாது அந்த நாட்டிலேயே. ஒன்று அந்த நாட்டில் உச்சக்கட்ட பணக்காரங்க இருப்பாங்க, இல்லை பரம ஏழைகளாக தான் இருப்பாங்க. ஒன்று பென்ஸு காரு இந்த மாதிரி வண்டிகள் தான் ஓடும், இல்லை மக்கள் நடந்து தான் போவாங்க, அப்படி இல்லைன்னா பஸ்ஸில் போவாங்க. பஸ்ஸை பொடா பொடா அப்படின்றாங்க, அந்த சத்தம் வர்றதுனால, பொடப்படான்னு சத்தம் வர்றதுனால. அப்படி பணக்காரங்க கிட்ட ஏதோ ஒரு தொழில் முடக்கம் அப்படின்னா, அந்த பணக்காரங்க குறைஞ்சபட்சம் டொயோட்டா காரு இல்லை ஃப்ரான்ஸ் நாட்டு கம்பெனியான பியோஜெட் கார் அதான் வச்சுருப்பாங்க. இந்த கதாநாயகன் பென்ஸ் காரில் தான் எங்கேயும் போகிறாரு. அவருக்கு அலுவலகத்திலேருந்து பென்ஸ் கார் கொடுத்துருக்காங்க. அவர் ஐநா சபையில் வேலை பார்க்குறாரு. ஐநாவோட உலக வங்கி பிரிவில் அங்கே ஒரு அதிகாரியாக நியமனம் செய்யப்பட்டிருக்காரு. அந்த பென்ஸ் காரை ஓட்டுறவன் பேர் கானு. அவன் நல்ல கருப்பான அந்த ஆஃப்ரிக்கன் தான். அவன் கருப்பாக உயரமாக இருப்பான். அவன் எப்பயுமே அந்த கோலா நட்டை சாப்பிட்டுக்கிட்டே இருப்பான். அதனால் வாய் எப்பயுமே சிகப்பாக இருக்கும். இந்த கோலா நட்டை தொடர்ந்து சாப்பிட்றதுனால அடிக்கடி வயிறு பசிக்காது. என்ன கேட்டாலும் ஈன்னு பல்ல கட்டி சிரிச்சிட்டே இருப்பான். மாஸ்டர் மாஸ்டர் அப்படின்னு தான் சொல்லுவான். ஒரு தடவை இவரை காரில் ஒரு இடத்துக்கு கூட்டிகிட்டு போயிட்டு இருக்கும்போது, இவர் லேசாக கண்ணை செஞ்ச நேரம் வண்டி தறிக்கட்டு வேகமாக போகுதுன்னு தெரியுது. ஒரு சத்தம் கேட்குது திடீர்னு ஏதோ. இப்போ வண்டியை நிறுத்திட்டு அவன் இறங்கி ஓடிட்டான். என்ன இவன் பாட்டுக்கு இப்படி நடுவில் வண்டியை நிப்பாட்டிட்டு ஓடுறானே அப்படின்னு சொல்லி ஒரு எட்டி பார்க்கும்போது, அவன் புதருக்குள்ளேருந்து ரத்த சொட்ட ஒரு பெருச்சாலியை கையில் கொண்டு வரான். கொண்டு வந்துட்டு சொல்கிறான், மாஸ்டர் ஸோ நைஸ் அப்படின்னு சொல்லி அவன் சொல்கிறான். அவன் என்ன சொல்ல வரான்னு இவருக்கு புரியுது. அவன் என்ன சொல்கிறான் அப்படின்னா, இதை கறி வச்சு சாப்பிட்டா நல்லாயிருக்குன்னு சொல்கிறான் அப்படின்றத அவர் புரிஞ்சுக்கிறாரு. இல்லை முடியாதுன்னு சொல்கிறார் இவர். அவன் திரும்ப சொல்கிறான், ஸோ நைஸ், ஸோ குட், ஸோ டேஸ்டின்ற மாதிரி சொல்கிறான். இவர் இல்லை அதை வண்டியில் எடுத்துகிட்டு போக முடியாதுன்னு சொன்னோடனே அவன் முகத்தை தொங்க போட்டு அங்கே அதை ஓரம் போட்டு வந்துடுறான். அப்புறம் தான் அவர் லேட்டராக தெரிஞ்சுக்கிறாரு, அந்த ஊர் மக்கள் எப்படி இந்த பெருச்சாலியை பிடிச்சி குழம்பு வச்சு பொரித்து கூட்டு வச்சு பல மாதிரி இதை கறி வச்சு சாப்பிட்றாங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கிறாங்க. இவன் ஆஃபீஸுக்கு போய் எல்லார்ட்டையும் சொல்கிறான், மாஸ்டர் செட் நோ அப்படின்னு சொல்லிட்டு இவர் அந்த பெருச்சாலி எடுத்துகிட்டு வர விடாமல் பண்ணிட்டாருன்னு சொல்லி சொல்கிறான். இப்படியாப்பட்ட ஊருக்கு, அந்த நாட்டில் உள்ள ஒரு சிட்டிக்கு $10 மில்லியன் மேற்கொண்டு பணம் அலாட் பண்ணுறதாக ஒரு அறிக்கை வருது, ஒரு நியூஸ் வருது. அது கூட இன்னொரு தகவல் என்ன வருது அப்படின்னா, ஏற்கனவே அலாட் பண்ண பணத்தில் நிறைய கையாடல் நடந்திருக்கு, ஊழல் நடந்திருக்கு, மிஸ்அப்ராபரேஷன் நடந்திருக்குன்னு சொல்லி தகவல் வருது. உடனே இதை விசாரிக்கிறதுக்கு ஒரு மந்திரியை போடுறாங்க. அந்த மந்திரிக்கு கீழே சில ஊழியர்களை போடுறாங்க. அந்த ஊழியர்களில் இந்த கதாநாயகன் ஒருத்தர். இப்போ அந்த ஊர் இவங்க இருக்கிற ஊர்லேருந்து ஒரு 200 கிலோமீட்டர் தள்ளி இருக்குது. அந்த ஊருக்கு வெள்ளிக்கிழமை போனால் சனி ஞாயிறில் பீர் கிடைக்காது அப்படின்றதுனால இவங்க எல்லோரும் விவரமாக செவ்வாய்க்கிழமை காலையில் போகிறாங்க. அடுத்த வாரம் மந்திரி முன்னாடி படைசூழ முன்னாடி போகிறாரு. இந்த மற்ற அதிகாரிகள் ஊழியர்கள் தனித்தனி வாகனங்களத்தில் போயிட்டுருக்காங்க. இவர் கதாநாயகன் போகிற வண்டியை கானு தான் ஓட்டுறான். அவன் வழக்கம் போல் தறிக்கட்டு தான் ஓட்டுறான். அண்ட் அந்த ஊரில் என்ன பழக்கம் அப்படின்னா, பின்னாடி வர்றவனுக்கு வழி விடுற பழக்கமே கிடையாது. இன்றைக்கி நீங்கள் தமிழ்நாட்டில் இந்தியாவில் எங்கே போனாலும் அதான் கதை. அங்கேயும் அப்படி தான் இருக்காங்க. ஆஃப்ரிக்காலையும் வழியே விட மாட்டாங்க. இவர் பின்னாடி சீட்டில் உட்காந்து அந்த அழகான மலைகளெல்லாம் பார்த்துக்கிட்டு, செம்மண் மலைகள், அந்த நிலத்தை பார்த்துட்டே போகிறாரு. விவசாய நிலத்தில் பெண்கள் தலையில் அந்த லப்பா துணி கட்டி வேலை பார்த்துட்ருக்காங்க. அவங்க முதுகில் சின்ன குழந்தைங்களை கட்டி வச்சுருக்காங்க. அவங்க வேலை செய்கிறதுக்கு ஏற்ற மாதிரி அந்த குழந்தைங்கள்லாம் ஆடிக்கிட்டு இருக்காங்க. அதெல்லாம் பார்த்துட்டே போகும்போது பின்னாடி இருந்து ஒரு வண்டி ஹார்ன் அடிச்சுக்கிட்டே இருக்குது. அப்போது இவர் வழிவிட சொல்கிறார், வழிவிட அவன் போகட்டும் அப்படின்றாரு. அவன் மனசே இல்லாமல் ரொம்ப நேரம் இழுத்தடிச்சு அப்புறம் தான் வழி விடுறான். ஸோ இவங்க வழி விட்டு அந்த பாதையில் வந்துகிட்டே இருக்கும்போது ஒரு 20 நிமிஷம் கழித்து பார்த்தா, இவங்களை முந்தி வந்த அந்த வண்டி
ஒரு லாரியில் மோதி தலைகீழ கவுந்து கிடக்கு, லாரியும் கவுந்து கிடக்கு. இந்த காரில் இவங்களை முந்தி போன 2 பேரும் இறந்து போயிட்டாங்க. அதாவது டிரைவர், அந்த வண்டியில் ட்ராவல் பண்ண நம்பர் 2 பேரும் செத்து கிடக்குறாங்க. அதை பார்த்துட்டு கான் வந்து சிரிக்கிறான், இங்கே பாருங்கள் அப்படின்ற மாதிரி. இவருக்கு அது அதிர்ச்சியாக இருக்குது. என்ன மாதிரி மனநிலை இது, காரில் முந்தி போன செத்துட்டா இவங்க இதை இவ்வளவு இதாக எடுத்துக்கிறாங்களே, சிரிக்கிறாங்களேன்னு சொல்லி அவர் நினைக்கிறாரு. அப்புறம் லேட்டராக தான் தெரிஞ்சுக்கிறாரு, அந்த ஊரில் இதெல்லாம் சாதாரணம். விபத்தில் யாராவது இறந்து போயிட்டால் உடனே வந்து அதை கிளியர் பண்ணலாம் மாட்டாங்க, அப்படியே இருந்தாலும் கிடக்க வேண்டியது. அவங்களுக்கு வேண்டியவங்க வந்து அதை என்னென்னு பார்க்குற வரைக்கும் அப்படியே போட்டு வச்சுருப்பாங்க அப்படின்றதெல்லாம் லேட்டராக தான் தெரிஞ்சுக்கிறார். ஸோ ஒரு வழியாக மக்கேனி அப்படின்ற அந்த ஊருக்கு வர்றாங்க. அங்கே ஊருக்கு வந்ததுலேருந்து ஒரு பெரிய அலுவலகத்தை பிடிச்சி அங்கே தான் விசாரணை நடக்குது. அந்த ஊரில் உள்ள பெரிய அதிகாரிகள், அந்த ஊரில் உள்ள அரசு அலுவலர்கள் இவங்களெல்லாம் கூப்பிட்டு என்ன ஏதுன்னு விசாரிக்கிறாங்க. விசாரிக்கும்போது பீர் குடிச்சிக்கிட்டே தான் விசாரிக்கிறாங்க. குடிச்சு பீர் பாட்டிலாக போட்டு அங்கே உள்ள அந்த ரூமுக்குள்ளே நடக்கிறதுக்கே இடம் இல்லை. அந்த சின்ன பிள்ளைங்க ரைட்டோ விளையாட்டு விளையாடுற மாதிரி தாண்டி குதிச்சு தான் போகணும், அவ்வளோ பீர்களை குடிச்சிருக்காங்க. இப்போ கதாநாயகன் வந்து இதில் எங்கேயாவது ஒரு லூப் ஹோல் கிடைக்குமா அப்படின்னு சொல்லி பார்க்குறாரு. இங்கே நடக்கக்கூடிய விசாரணையில் இதுக்கு முன்னாடி அலாட் பண்ண பணம் என்னாச்சு அப்படின்னு விசாரிக்க வந்த இடத்துல ஏதாவது ஒன்று கிடைக்குமா அப்படின்னு சொல்லி பார்க்காரு. அப்போ என்ன ஃபீல் பண்ணுறாருன்னா, அந்த ஊருக்காரங்க வந்து எவ்வளோ சாமர்த்தியமாக பொய் சொல்கிறாங்க, பொய் சொல்கிறதுல வந்து எவ்வளோ வந்து கெட்டிக்காரங்களாக இருக்காங்க. இப்போ உதாரணத்துக்கு ஒருத்தட்ட வந்து உன்னை காலையில் நான் 8 மணிக்கு வர சொன்னேனே, நீ ஏன் வரல அப்படின்னு சொல்லி கேட்டால், நான் 8 மணிக்கே வந்துட்டேனே அப்படின்பார். எங்கே நீ ஆஃபீஸ்க்குள்ளே வரலையான்னு சொல்லி கேட்டால், நான் அந்த மரத்துக்கீழே தான் நின்றுட்டு இருந்தேன் அப்படிம்பார். மரத்துக்கீழே நின்றுட்டு இருந்தேன், நான் வந்து பார்த்தேனே. ஆமாம், நீங்கள் வந்து பார்த்ததை நானும் பார்த்தேன் அப்படிம்பார். அப்புறம் ஏன் வந்து என்கிட்ட பேசலை, நீங்கள் என்னை தான் தேடுறீங்கன்னு எனக்கு தெரியாது அப்படிம்பார். இப்படியே வந்து இந்த கழுவுற மீனில் நழுவுற மீன் மாதிரி, நழுவுற மீனில் அழுவுற மீன் அவங்க போய் சொல்லிகிட்டே போவாங்க. இதில் எது இப்போ ஒருத்தர் ஒரு 10 வாக்கியம் பேசுகிறாரு அப்படின்னா அதில் இதெல்லாம் பொய்ன்னு எடுத்துட்டா மீதி உள்ள வாக்கியங்களில் உண்மை இருக்குது அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கலான்னா அவங்க 10மே பொய்யாக தான் பேசுவாங்க. அவங்க சொல்கிற எதையுமே வந்து டெசிஃபர் பண்ணவே முடியாது. இப்போ இப்படி முதல் நாள் போகுது. முதல் நாளோட முடிவில் குடிச்சு முடித்த பீரோட அந்த ஊர் பெண்கள் வந்து மந்திரி என்டர்டெயின் பண்ணுறதுக்காக ஒரு நடன நிகழ்ச்சியெல்லாம் வச்சுருக்காங்க. இதெல்லாம் இவங்க மற்றவங்க தூரத்தில் இருந்தால் பார்க்குறாங்க. மந்திரியை சுற்றி தான் அந்த பெண்கள் ஆடுறாங்க. இது இந்த கவுண்டமணி ஒரு படத்தில் வந்து ஒரு விழாவை சிறப்பிக்க போவார், அவங்க கூட சேர்ந்து டான்ஸ் ஆடுற மாதிரி மந்திரியும் சேர்ந்து ஆடுறாரு. மறுநாளும் இப்படி விசாரணை தொடருது. பீரை குடிச்சிட்டே விசாரணையை தொடர்றாங்க. அப்புறம் ஒரு லூப் ஹோல் கிடைக்கிது. அதை வச்சுட்டு கதாநாயகன் வந்து அந்த விசாரணையை வந்து ரொம்ப விரைவாக பண்ணி என்ன நடந்திருக்கு அப்படின்றத வந்து ஒரு ரிப்போர்ட் பண்ண ரெடி ஆகிட்டார். ஒரு 200 பேஜ் வரைக்கும் கூட வந்தவங்க யாரும் எழுதணும் அப்படின்னா அதுக்கு யாரும் ரெடியாக இல்லை. இந்த எவிடன்ஸு, இந்த டாக்குமெண்ட்டு, இது எல்லாத்தையும் ஆர்கனைஸ் பண்ணி அந்த ரிப்போர்ட்டை தயாரிக்க வேண்டியது கதாநாயகனோட பணி தான். அவர் சரி இது வரைக்கும் விசாரித்தது போதும், இப்போது ஒரு பாயிண்ட் கிடச்சிருச்சு, இதை வச்சு இப்படி தான் இந்த பணம் மிஸ்அப்ராப்ரேட் பண்ணப்பட்டிருக்குன்னு ஒரு ரிப்போர்ட்டை ரெடி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி அவர் ரெடி ஆகிட்டு இருக்கும்போது அந்த ஊரில் உள்ள ஒரு வயசான நபர், அவருக்கு ஒரு 70 வயசு இருக்கும் அப்படின்னா, அவர் மந்திரியை பார்த்து பேசணும் அப்படின்னு சொல்லி வர்றாரு. அவர் ஒரு மூத்த குடிமகன் அப்படின்றதுனால மந்திரியும் சரின்னு சொல்கிறார். என்ன சொல்லுங்கள், சீக்கிரம் சொல்லுங்கள், நேராக போகணுன்ற மாதிரி அவர் ஒரு பிஸியாக இருக்கிற மாதிரி காட்டிக்கிறாரு. அப்போ அவர் சொல்கிறார், நான் உங்கள்கிட்ட ஒரு விஷயம் சொல்ல வந்திருக்கேன், நான் சீக்கிரம் சொல்லிட்டு போயிடுறேன். சரி சீக்கிரம் சொல்லு அப்படின்னோடனே, இந்த மாதிரி எங்கள் ஊரில் ஒரு விவசாயி, அவருக்கு அந்த ஒரு தோட்டம் தான் அவரோட வாழ்வாதாரம். அந்த ஒரு தோட்டத்தில் அவர் கிழங்கு போட்டப்பெல்லாம் வந்து பெருச்சாளி வந்து அவரை எல்லாத்தையும் சாப்பிட்டு அவரை நஷ்டப்படுத்திகிட்டே இருந்துச்சு. அவர் இந்த பெருச்சாளியை பிடிக்கிறதுக்கு ஒரு பொறி வாங்கி வச்சார். அந்த பொறியில் மறுநாள் காலையில் ஒரு கருநாகம் வந்து மாட்டிக்கிடுச்சு. இதை பார்த்த அந்த விவசாயியோட பையன் அவன் விலகி வர்றதுக்குள்ளே அந்த கருநாகம் அந்த பையனை கடிச்சிருச்சு. கருநாகன்றதுனால அந்த பையனை காப்பாற்ற முடியல, அந்த பையன் இறந்து போயிட்டான். நாகத்தை அடித்து கொண்டுட்டாங்க. இப்போ 16ஆம் நாள் சடங்கப்போ அந்த பையன் இறந்துட்டதுனால இவர் வந்து ஊருக்கு விருந்து கொடுக்கணும். அவர்கிட்ட மிச்சம் இருந்தது ஒரே ஒரு ஆடு தான். அந்த ஆடையும் அவர் வெட்டி விருந்து வச்சிட்டாரு. இப்போ அந்த பொறி எதுக்காக வாங்கினார் அவர்? பெருச்சாலியை பிடிக்கிறதுக்காக. அந்த பெருச்சாலி இன்றைக்கி வரைக்கும் பிடிபடலை. பையன் செத்து போயிட்டான். பாம்பு வந்து மாட்டி பாம்பு செத்து போச்சு. அவருக்கு மீதம் இருந்த ஒரே சொத்தான ஆடும் அவர் கையை விட்டு போயிடுச்சு. ஆனால் பெருச்சாலி மட்டும் இன்னும் ஓடிக்கிட்டே தான் இருக்குது, அது இங்கே தான் இருக்குது அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறார். இந்த கதை இதோட முடிஞ்சிருது. கதையோட தலைப்பு பெருச்சாலி. எழுதினவர் ஐயா முத்துலிங்கம்.